இந்த பிளான் சொல்ல போனா அவர் தான் அவருடைய ஆசை தான். அவர்கிட்ட ஆசை. உங்களோட ஜெனரேஷனுக்கு வந்து என்ன சொல்றீங்க? கட்டாயம் வாங்க. நாங்களும் தொடக்கத்தில் நினைச்சோம் நாங்கள் பெருசா உண்டு அந்த கோயில் குளங்கள் தான் இருக்குதாண்டு இளம் சமுதாயம் பார்க்குற அளவுக்கு இடங்கள் இருக்குது. இனிதே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். எப்படி இருக்கிறீங்களா? சோபா சரி. நானும் வந்து இந்த திட்டம் பார்த்த உடனே இது ஏற்கனவே இதுக்காண்டியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறீங்க கனகாலமா. அடுத்த ஜென்ரேஷன் வந்து கேட்க அவை சொல்லுவீங்க வந்து அங்கதான் நான் அவாக்கு இங்க வந்து விருப்பமா இருக்கு. என்ன காரணம் சொல்ல? கடைசி காலத்துல வந்து சொந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த இடத்துல வாழணும்ன்ற ஒரு ஆசைக்கு ஒரு அத்திவாரம் அடித்தளம் வந்து சொல்லலாம். ஒரு முன்னுதாரணம். இது முக்கியமா சொல்ல போனோம். இது இந்த குடும்பமே ஒரு கலை குடும்பம் சொல்லலாம். அம்மா பாடுவா, மகள் பாடுவா. சரி, முக்கியமான நிகழ்ச்சி இந்த ஓடுறீங்க இங்க வாங்க. முக்கியமான நிகழ்ச்சி இந்த முக்கியமான பாட்டுக்கே வந்தேங்கிறோம். இப்ப எங்களுக்காக வந்து ஒரு பாடல் ஒன்று பாட போறான். மாலையில் யாரோ மனசோடு பேச. போஸ்டார் ரூம் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செலவழிச்சிருக்கிறீங்க. என்ன இதெல்லாமே வந்து புதுசா கிட்டடியில போட்டது. இதெல்லாம் வந்து என்ன இலங்கை பிடிச்சிருக்கா, யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு. புல்லையிரவோ சொல்லாதுரவோ இல்ல ஒரு வழி கேள்வியை இங்கு உசுரோ. நீங்கள் கொண்டாடுற பொருட்கள் பாதுகாப்பா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா கபர்ட்டும் கொண்டு வச்சீங்கன்னா நல்ல விஷயம். இதால டவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். வெள்ளையா இருக்கா, பிரைட்டா இருக்கா? உங்களுக்கு இந்த வர்றாக்கள் சாப்பாடு எதிர்பார்ப்பேன். சில பேர் இருந்த இடத்துல வந்து சாப்பிடணும். சில பேர் வந்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கேட்போம். அப்போ அந்த சேவைகள் எல்லாம் இருக்கா? சின்ன பிள்ளைகளோட வந்தா, ஒரு ஃபேமிலி வந்தா, அப்போ அவைக்கு இது மேல மொட்டை மாடி இருக்குது. அதுல இப்போ ஒரு சின்ன பார்ட்டி, சின்ன ஃபங்க்ஷனல் செய்யறா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுப்போம். அதுல இன்னும் நிறைய பிளான்கள் இருக்குது. அவையெல்லாம் தூண்கள் இங்க இருந்து இதெல்லாம். இப்போ சில பேர் ஒரு கிழமை 2 கிழமைக்கு நிற்கிறேன்னா அவைகளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கதான் வேணும். அப்படி கொடுப்பீங்களா? அது ஹோட்டலை சூஸ் பண்றதே வந்து அங்க கணக்கு பெருப்பினோம். அப்போ பாதுகாப்பா இருக்கு, பிரச்சனை வராது. அப்போ உங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கான நடவடிக்கை என்ன இருக்கு இங்க? விடியவுல இந்த குருவிகள சத்தங்கள் இதுல நின்று இந்த மாம்பழம் பாட போயிடும். அதை நீங்க கேட்க போறீங்க. இன்னும் வரும் இந்த கதை எந்த கதை, இன்னும் வரும் எந்த கதை எந்த கதை. சரி, நான் சொன்ன தந்த மாதிரி பாடுனீங்க. அந்த நானா அதுல மிஸ் ஆயிடுச்சு. உங்களோட வீடியோ இப்ப வெறும் பார்க்கறாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப், சந்தோஷம் ரிலீஃப் ஆகுது. அப்படி இது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் அதான் உணர்வினோம். இதுல வந்து ஒரு ஸ்விம் பாத் மாதிரி, ஜக்கூசி மாதிரி. அம்மா, மகள், அங்கால பேத்தி 3 ஜெனரேஷன் சேர்த்து ஒரு பாட்டோட நிறைவு செய்யறோம். தொழில் ரகசியம் வழியில சொல்லுங்க. ஆலயமணியில் ஓசையை நான் கேட்டேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நிற்கிறோம். ஒரு நகர பகுதின அண்டின பகுதியாக இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு கிராமிய வாசம் வீசுது. சுற்றி வர மரங்கள், நல்ல ஒரு குளிர்ச்சியான ஏரியா. இங்கே என்னதுக்காக வந்திருக்கிறோம்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். கூடுதலாக இங்கே இருந்து சொந்த ஊர்களில் இருந்து புலம்பெயர் நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளில் வந்து பல காரணங்களுக்காக எங்களுடைய சொந்த உறவுகள் எல்லாருமே வந்து போய் நிற்பீங்க. அப்படியான உறவுகள் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன அங்கே வந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு செட்டில் ஆகிருப்பீங்க. அப்படி என்னதான் செட்டில் ஆகிருந்தாலும் வந்து சொந்த ஊரில் வந்து இருக்கணும். கடைசி காலங்களில் வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு இடங்கள் எல்லாம் பார்த்து அதுலேயே வந்து கடைசி காலத்தை கொண்டு போகணுன்ட்டு யோசிப்பீங்க. அதுக்கான வழிவகைகள் வந்து எப்படியுமே வந்து
ஏற்படுத்திட்டு தான் வர்றதுக்கு ஒரு சிந்தனையாக இருப்பீங்க. வீடு கட்டுவீங்க, தொழில் முனைவு செய்வீங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது முதலீடு யோசிப்பீங்க. அப்படி சுவிஸில் இருந்து இங்கே தங்களுடைய பிறந்த ஊரில் வந்து ஒரு முயற்சியை செய்திருக்கிறோம். அந்த திறப்பு விழாக்கு தான் வந்திருக்கிறோம். பின்னால் பார்த்தாலே தெரியும் கோண்டாவில் அப்பார்ட்மெண்ட்ஸ். இதுக்கு முதல் போன வருஷம் வரைக்கும் வந்து நாங்கள் இவையில் வந்து சந்திச்சினாங்க. இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றங்களோட நீங்களும் வந்து யாழ்ப்பாணம் வரைக்க இலங்கைக்கு வரைக்க இங்கே நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ் நகரத்திலிருந்து மிக அருகாமலே இருக்கிற ஒரு இடம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். எங்கே இருக்குது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவைகளோட கதைச்சு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். வருங்காலத்தில் இப்படி செய்துட்டு இதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் இலங்கையில் தான் செட்டில் ஆக போகிறோம். அதுக்கான வழிவகைகளில் ஒன்றாக இதை கருதலாம் என்று அவையில் சொல்லியிருந்தவ போய் அவைகளோட கதைப்போம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடம் சரியா அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோண்டாவில் டிப்போ இருக்கு தானே, அந்த தெரியுது பாருங்க. கோண்டாவில் டிப்போக்கு அருகாமையிலேயே வந்து கோண்டாவில் விழா வந்து இருக்கு. நீங்கள் இது இந்த தொடர்பு இலக்கம் இருக்கு, தேவைண்டா தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் தெரிகிறதா வந்து இந்த கோண்டாவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக கட்டின ஒரு இல்லமென்று சொல்லலாம், கனவு இல்லமென்று சொல்லலாம். போன உள்ள வரைக்கும் கீழ்த்தளத்தில் நாங்கள் இருந்தாங்க. மேல் தளத்தில் வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் குடும்பமாக வர்றீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து புக் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி தனி ஒரு 2 பேர் வர்றீங்க, ஒரு ஆள் வர்றீங்க, உங்களுக்கு ரூம்ஸ் தேவைன்னா வந்து ஒரு குறைந்த விலையில் வந்து இங்கே நீங்கள் ரூம்ஸ்களை வந்து புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். திறப்பு விழா இனித்தான் வந்து செய்ய போகிறோம். இன்றையிலிருந்து தான் வந்து இந்த ரூம்ஸ்கள் எல்லாம் வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போன முறை வரைக்கும் கீழே ஒரு செட்டப்பாக தான் காட்டியிருக்கோம். கீழே வந்து வீடு, அதுக்கு மேலே ரூம்ஸ் அந்த மாதிரி தான். வணக்கம். 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 என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்களா? சோபா சரி. நானும் வந்து இந்த திட்டம் பார்த்த உடனே இது ஏற்கனவே இதுக்காண்டியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறீங்க, கனகாலமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சொந்த பந்தம் எல்லாம் வந்து ஒன்று கூடி இருக்கணும். இன்றைக்கு திறப்புலா தம்பி வாங்க ஒருக்கா பகிர்ந்து கொள்ளுங்கண்டு அழைப்பு வந்தது. அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கிறோம். அக்கா சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக இது பிளான் நடந்தது? இந்த பிளான் சொல்ல போனால் அவர்கிட்ட ஆசை தான் தொடங்கினது. அப்போ அவர்கிட்ட எப்படி ஒரு பிளான் இருக்குது செய்யட்டோம்னு நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கும் விருப்பம் அது செய்யறதுல. அதான் கூடுதலாக வந்து வீடாக கட்டிட்டு தான் சில பேர் திருப்ப ரூம்ஸாக மாற்றணுமென்ட்டு திருப்ப இடிச்சு வேலையெல்லாம் பார்க்கணும். ஆனால் இது ஆரம்பத்திலேயே மேலே போய் பார்க்க தனியாக அந்த பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரியே காட்டியிருக்கு. தொடக்கத்திலே நீங்கள் இல்லை, தொடக்கத்தில் சொல்ல போனால் அந்த ஐடியா இல்லை. முதல் இது வீடாக தான் கட்டுற பிளான். அப்புறம் இது கட்டி முடியத்தான் இவர் நினைச்சவர் இப்படி செய்தால் நல்லா இருக்கும். ஃப்யூச்சரில் நாங்களும் வந்து இங்கே இருக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். என்ன சொல்கிறோம், பின்னுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த ஒரு மெயினான விஷயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். கடைசி காலத்தில் வந்து சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த இடத்துல வாழணும்ன்ற ஒரு ஆசைக்கு ஒரு அத்திவாரம் அடித்தளம் வந்து சொல்லலாம். எல்லாம் ஒரு முன்னுதாரணம். இன்னும் மற்ற ஆக்களும் பார்த்து எத்தனையோ பேருக்கு ஆசைகள் இருக்கு வந்து இருக்கிறதுக்கு. கூடுதலாக வந்து எல்லாரும் வீடு கட்டிட்டு அந்த ஒரு குறுகிய காலத்துக்கு வந்துட்டு அதை மிச்ச நேரம்லாம் போட்டு தானே இருக்கு. இப்போ அதை வந்து இது பிரயோசனப்படுத்துகிற விதமாக வந்து இருக்குமே. அது இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்தோண்டானே இருக்கு. அப்படி அதுல ஒரு சின்ன சரி. அங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இங்க நிக்கிறத பிடிச்சிருக்கா இல்லாட்டி இங்க திருப்பி? எனக்கு வந்து இப்ப இங்க நிக்க முடியாது, இங்க நிக்க முடியாது, தொடர்ந்து நிக்க முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஆனா இல்ல, நான் இப்போ வந்து இப்போ 2 மாதம். ஆனால் என்னன்னா இப்போ முடியாது, இங்கே நிற்கிறாது. ஆறாவது ஒரு வேலைக்கு அவர் என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா தனியாக நிற்க கஷ்டம், தனியாக நிற்க கஷ்டம். இப்போ மனைவி அங்கே, நான் இங்கே, அதெல்லாம் முடியாது. அப்போ ஒரேடியா எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து ஒரேடியா என்னன்னா அவங்களுக்கு வந்து வேலை இல்லைங்க. அதான் பிரச்சனை. சரி சரி சரி. இப்போ கடைசி காலத்தில் இப்படி இங்கே தான், கடைசி காலத்தில் இங்கே தான். சரி, இப்போ வந்திருக்கிற ஆக்களோட ஹாய் இப்போ மாற வந்திருக்கிறேன். ஹாய், வணக்கம். யுவாவை தெரிஞ்சிருக்கு, யுவாவை பெரிய பிரபல பாடகி. இதை நாங்கள் அறிமுகப்படுத்த தேவையில்லை. யுவாவை வந்து இங்கே வந்தவொடனே சொன்ன விஷயம் வந்து கூடுதலாக அடுத்த ஜென்ரேஷன் வந்து கேட்க அவை சொல்லுவேன் வந்து அங்கே தான் ஆனால் யுவாவுக்கு இங்கே வந்து விருப்பமாக இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. சொந்தக்காரர் வேற நல்ல கிளைமேட்,
வேற நிறைய முயற்சிகள் இருக்குங்க செய்யறதுக்கு, அதால நல்ல நல்ல மண்டலம். அப்ப இங்கே ஒரு கல்யாணத்தை பார்த்து செய்துட்டு இங்கே அது மட்டும் வாங்க செய்யும். தம்பியார் லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. அண்ணா வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹாய். எப்படி இருக்கு? சோம் பிடிச்சிருக்கா? இலங்கை பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா? இலங்கை பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல வரக்கூடிய வேற இருக்குவா? ஐயா இல்ல இல்ல அதுக்கு இருக்க மாட்டேன். ஆனா இந்த சிச்சுவேஷன் அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். இங்க ஒரு டூர்னமெண்ட் ஒன்று நடக்க போன்னு தெரிஞ்சா பிறகு அதுக்காக தான் தான் பெறோண்டு வந்தோம். ஓகே ஓகே. விளையாடி இங்க இங்க வந்து விளையாடினீங்க. ஒரு அகாடமி வந்து கொடுத்தோம் நீங்க வச்சிருக்கு. ஓகே ஓகே. அவங்கெல்லாம் வேற படிப்பிச்சு ஸ்போர்ட்ஸும் படிப்பிச்சு அந்த பிஸ்னஸ் இதோண்டு படிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ ஃபியூச்சரில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கிறேன்னு என்ன சொன்னீங்க? அது என்ன ஃபியூச்சரில் ஜெஃப்னாவில் இந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. யங் ஜெனரேஷன் தெளிவாக தான் இருக்கு. அம்மா என்ன அப்படியே இருக்கட்டும், அவங்க இருங்க, நீங்க இருங்க. அம்மா இங்கே வந்துருக்கா? இங்கே அவையெல்லாம் தூண்கள் இங்க இருந்து இதுல பாக்குறது. அப்படியா? நீங்க இங்க இருக்கிறீங்களா? இது முக்கியமா சொல்ல போனோம், இது இந்த குடும்பமே ஒரு கலை குடும்பம் சொல்லலாம். அம்மா பாடுவா, மகள் பாடுவா, அவன் மகள் பாடுவா. ஒரு பாட்டு ஒன்று இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பாட்டு ஒன்று பாட்டான். ஒரு சின்ன பாட்டு ஒன்று பாட்டு ஒரு சின்ன பாட்டு ஒன்று தொடங்குற மகிழ்ச்சியா தொடங்கும். சரியா? ஒரு கலையோட தொடங்கும். மாலையில் யாரோ மனசோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததே யோ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனசோடு பேச. சூப்பர் சூப்பர். இந்த பாடலையா நீங்க மயக்கிட்டீங்க. என்னதான் வயசானாலும் அந்த குரல்ல இருக்கிற ஒரு இதொண்டு அப்படியே இருக்கு. இந்த பாட்டு கேட்கிறாங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இனிதே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வலது காலத்தை உள்ள வந்து வாழ்த்துகள் வாழ்த்துகள். வேற எங்களுக்கு அறிமுகப்படுத்த போறீங்க எங்க என்ன இருக்கு? அக்கா விளங்கப்படுத்துவாங்க. இப்போ வந்து திறந்து வைத்தாச்சு. குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய திறப்பு ஆண்டு இல்லை, நார்மலாக அங்கத்தவர்கள் குடும்ப அங்கத்தவர்களை மட்டும் திடீரெண்டு இப்போ இன்னுமே வந்து செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னு அடுத்தடுத்து யோசிக்கணும் இருக்கணும். சரி, ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். மொத்தம் இதில் எத்தனை ரூம்ஸ் இருக்குங்க? இதில் 7 ரூம் இருக்கு. 7 ரூம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ரூம்ஸாக போய் பார்ப்போமா என்னென்ன ஃபெசிலிட்டி? இப்போ எல்லா ரூம்ஸுக்கும் ஏசி இருக்கா? ஏசி எல்லாத்துக்கும் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வீடு அமைப்பு பார்த்தான் இருக்கு. இதுக்கு மேலே ரூம்ஸுக்குண்டே இப்படி இப்படி அடுத்தடுத்த ரூம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரூமாக போய் பார்ப்போம். முதலாவதாக இதில் இருக்கிற ரூம்ஸ் வந்து போகும். இதுக்குள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க. இந்த ரூம்ஸை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்க சும்மா நார்மல் வீடு மாதிரி தான் தெரியும். இதில் இருந்து பார்க்க ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ரூம் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செலவழிச்சிருக்கிறீங்க. என்ன இதெல்லாமே வந்து புதுசா கிட்டடியில போட்டது. இதெல்லாம் வந்து என்னண்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயக்க உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கோடுபட்டு ஒன்றை பார்த்து இப்படி ஒரு பிளான் வந்த அப்புறம் இப்படி செய்யணும்ன்ற பிளான் வந்த அப்புறம் அப்போ நான் ஐடியாஸ் இவருக்கு சொல்றது இப்படி செய்தா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு என்ன சில இதுகள் இருக்குது. ஃபியூச்சர்ல அதெல்லாம் செய்வோம். இதில் வந்து டபுள் பெட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா அதோட பெட்டுக்கு பக்கத்தில் எங்கால பெட் சைட் கபர்ட் இருக்கு. நல்ல இரவு நேரத்தில் லேம்ப் ஒன்று
பெட் லைட் ஒன்று போட்டிருக்கு. மற்றது நீங்கள் கொண்டாடுற பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு இதில் பார்த்தீங்கன்னா கபர்ட்டும் கொண்டு வச்சிங்கன்னா நல்ல விஷயம். இந்தியால டவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இங்கே கூடுதலாக என்னன்னு சொல்கிறேன், நார்மலாக இப்படி ஒரு ரூம் செய்யணும்னா வந்து அந்த இடங்கள்ல டவல்ஸை நாங்கள் பார்க்கலாம். டவல்ஸ் இருக்காது, சோப்ஸ் இருக்காது. கூடுதலாக அதை வந்து இங்கே வச்சுக்கணும். மற்றது இது ஏசி தான், ஏசி தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்டின் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதில் தான் வந்து அந்த ஏசி. மற்ற இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயற்கை வெளிச்சம் தேவைன்னா வந்து இந்த கர்டின்களை எடுத்து விட்டீங்கன்னா வந்து நல்ல வியூ இருக்கு, நல்ல வியூ இருக்கு சுற்றி. இது கொண்டாவிலண்டே சொல்ல மாட்டீங்க, ஏன்னா டவுனுக்கு அருகே அவையில தான் இருக்கு. இருந்தாலும் நல்ல ஒரு அமைதியாக இருக்கு. மற்றது இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் ஹீட்டர் வசதியும் இருக்கு. சில நேரங்களில் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் சில கார்த்திகை மாதம் எங்களுக்கே குளிர், அப்போ அந்த நேரங்களில் ஹீட்டரில் குளிக்க போறீங்கன்னா குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே இப்படியா? ஒரு ரூம் வந்து ஃபேமிலி ரூம் இருக்குது, கிட்ஸோட வந்தா அதுக்குள்ள ஃபேமிலியா இருக்கலாம். இதுல வந்து ஒரு ரூம்ல எத்தனை பேர் தங்கலாம்னு நீங்க முடிவெடுத்தீங்க? இது வந்து டபுள் பெட், இது 2 பேர். அப்ப நீங்க கணக்கு 3-4 பேர் வந்துட்டு ஒரு ரூமை தாங்க வேண்டிய எல்லாம் கேட்க கூடாது. 2 பேருக்கு கணக்கா, ஒரு ஆளுக்கு கணக்கா வந்து இப்ப 2 பிள்ளைகளோட அம்மா அப்பா வந்தா அவைக்கு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை வந்து அடுத்த பார்த்து கொள்வோம். அதோட ஃபேனும் இருக்கு, ஏசி இருக்கு. இப்போ நீங்கள் ஏசி வேணுமெண்டா வந்து ஏசியை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஃபேன் மட்டும் வேணுமெண்டா வந்து உங்களுக்கு ரிமோட் தரான் விட்டால் அது ஒர்க் பண்ணாது. இதுதான் அடுத்ததான் அந்த ஃபேமிலி ரூம். அதான் பெரிய ரூம். ஃபேமிலி ரூம் பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன பிரச்சனைனா வந்து ஆர்டர் பண்ணினோன்னு எடுக்கலாம். அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அப்போ வந்து ஒன்று இருக்குது. அதுக்கு முதலே திறந்துட்டு வருங்காலத்தில் வந்து இதில் வேறு சோஃபா, மற்றது டைனிங் டேபிள் அப்படி எல்லாமே வந்து வந்துட்டு ஃபேமிலி ரூம் இதெல்லாம் இருக்கு. பாம்மா நீங்களாம் காட்டணும், நீங்களாம் ஓனர். ஃபேமிலி ரூம், ஃபேமிலி ரூம். இதில் வந்து டபுள் பெட், 2 டபுள் பெட் தான். இப்போ இது கொஞ்சம் சின்னன், இது அதை விட கொஞ்சம் சின்னன். இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்தால், ஒரு ஃபேமிலி வந்தா அப்போ அவைக்கு இது ஓகேயா இருக்கும். இது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு 5 பேர் வந்து தங்கலாம். பெரிய ஆக்கள் 2 பேரும், ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து 3 பேரும் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இதுல 2 கபோர்ட் வச்சுக்கிறீங்க. 2 கபோர்ட்டும் எல்லாமே 2 ரூம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கு. இதுல பெட் சைட் கபர்ட்டும் அங்கால வச்சிருக்கு, இங்கால வச்சிருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதுக்கும் ஏசி இருக்கு, மற்ற 2 ஃபேனும் இருக்கு. இது இந்த வியூவும் வந்து இங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இதுல இருந்து பார்த்தாலும் நீங்கள் இந்த ஜன்னலில் திறந்து விட்டீங்களா, அங்கால நல்ல சூரிய வெளிச்சத்தை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் வந்து எங்க வேண்டினீங்க மெயினாக? நான் அதை கேட்கணும். ஏன்னா நாங்களும் எங்களோட வீட்டுக்கு மேலே 2 ரூம்ஸ் வந்து இதாக்கி வச்சுக்கிறோம். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டுறதுக்கு இங்கே சிரமப்பட்டுறாங்க. நானும் சிரமப்பட்டேன். நேரி இறங்கி போகாத கடை இல்லை, ஒரு இடம் இல்லை. இந்த தூவத்து இருக்கல, இதெல்லாம் கொழும்புல நடத்தது. இது வாட்டர் ப்ரூஃப். இது இல்ல வாட்டர் ப்ரூஃப் வந்து இதுக்கு அது கீழே போட்டுருக்கு. ரைட். அது இந்த இதை நான் காணவே இல்லை. இல்ல ப்ரொடக்டர் உள்ளுக்கு இருக்கு. இதுக்கு மேல இந்த பெட் கவர், இது தூவட் கவரும் இதுவும் கொழும்புலாம் வாங்கினேன். கொழும்புலாம் வாங்கினேன். சரியான ஒரு அலைச்சலுக்கு பிறகு தான் சரி. நம்ம வந்து பார்த்த உடனே முதலாவது சந்தி கேட்க சொன்னோம், அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா இப்போ நான் என்ன சும்மா நோமலாக தான் செய்வேணும்னு பார்த்தா ஃபுல்லாகவே ஃபுல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இறக்கி செய்யணும். ஏசி வேறு குழு அடிக்குது. எல்லாமே வந்து புதுசாக போட்டதால் நீங்கள் பெரிய ரூம்ஸ் ஏசி லேட்டாக வேண்டியில் இப்போ தான் போட்டவே ஏசி அதுக்கிடையில் வந்து ஃபில் ஆகிட்டு நல்ல எங்களுடைய கிளைமேட்டுக்கு வந்து கட்டாயம் ஏசி தேவையான ஆக்கள் ஏசி யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஏசி வந்து ஒத்துக்கொள்ளாத அப்படியான ஆக்கள் வந்து நார்மலாக வந்து எடுக்கலாம். இதுதான் இருக்கிறதுல வந்து பெரிய ரூம். என்ன டபுள் ரூம், சாரி ஃபேமிலி ரூம்னு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னா வந்து என்னென்ன தொடர்பு கொள்ளக்கூடிய வேறு இருக்கு? தொடர்பு கொள்றேன்னா நாங்கள் எங்கள் போர்டில் போட்டிருக்கிற நம்பர், அதுக்கு டிரெக்ட் டைம் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இப்போ எல்லாருமே என்ன சொல்கிற ஆன்லைனில் தானே, எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறபடியே அதில் நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம், அதிலும் புக் பண்ணலாம். ஏர்பிஎன்பி மற்ற booking.com அந்த வெப்சைட்லாம் புக் பண்ணலாம். நீங்கள் இப்போ உங்களோட நாடுகளில் வெளிநாடுகள்லாம் எந்தெந்த ஆப் மூலியமாக புக் பண்ணீங்களோ அதே மாதிரி இவையிலும் வந்து எல்லாரும் தொழில்நுட்பத்தினோடைய
போய் கொண்டிருக்கிறபடியே இவையிலும் அந்தந்த ஆப்பில் எல்லாத்துலேயும் வேண்ட அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் கோண்டாவில் அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னாலே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதிலே நீங்கள் புக் பண்ணிவிட்டு நேரம் இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் இதில் கீழே ஒரு நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இங்காலயம் வந்து அந்த டபுள் பெட் தான், அந்த ரூமையும் ஒரு காட்டுவோம். அதுக்கு முன்னால் வந்து தனியாக இங்கே ரூம் வசதியாக இல்லாட்டி வெர்றாக்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம் தானே, போய்க்க எங்களுக்கு சின்ன சின்ன இது இப்போ வெர்றாக்கள் சாப்பாடு எதிர்பார்ப்பேன். சில பேர் இருந்த இடத்துல வந்து சாப்பிடணும்னு இருப்பேன், சில பேர் வந்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கேட்போம். அப்போ அந்த சேவைகள் எல்லாம் இருக்கா இல்லை செய்து அதுவும் நாங்கள் செய்வோம். இப்போ சாப்பாடாகவே முன்கூட்டியே தங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம். மற்றது போக்குவரத்து வசதியும் அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இப்போ எங்கேயாவது அவை போகணும்னு சொன்னால் இதுலேருந்து ஜப்னா போகிறோண்டாலும் கிட்டத்தான் எல்லாமே இது சென்ட்ரல், இதுலேருந்து ஈஸியாக போகக்கூடிய இருக்கும். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் போக்குவரத்து ஒழுங்குகள் செய்து கொடுப்போம். அது சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது தனியாக யோசிப்பு நம்ம என்னென்னு போகிறது தெரியாதாக்கள் மூலியமாக என்னென்னு போயிருந்தா அப்படி நீங்கள் தேவையாண்டா வெளில தொடர்பு பண்ணிக்கிட்டா வெளில கேட்டீங்கன்னா வேல் சகல அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்திருக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கேட்க போகிறோம் என்னென்னா வந்து இந்த பாதுகாப்பு பிரச்சனை என்னென்று சில பேர் யோசிப்பீங்க. வந்து பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கு, சில பேர் கூடுதலாக ஹோட்டலை சூஸ் பண்ணுறதே வந்து அங்கே கணக்கு பெருப்பினோம் அப்போ பாதுகாப்பாக இருக்கு பிரச்சனை வராண்ட. அப்போ உங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கான நடவடிக்கை என்ன இருக்கு இங்கே? அது இப்போ எங்களை சுற்ற வரையெல்லாம் நல்ல நேபர் எல்லாரும் நல்ல மாதிரியான ஆட்கள் இருக்கணும். அதை விட இங்கே ஒரு ஆள் இருப்பார், அவர் எப்பவும் இருப்பார். அப்போ அதால இங்கே பயப்பட தேவையில்லை. செக்யூரிட்டிக்கு வந்து நாங்கள் இது கரண்டி பண்ணலாம், பயமே இல்லை. இதில் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 24 மத்தியாலும் சிசிடிவி கேமரா வீட்டை சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ எந்த வித பயமும் பண்ண தேவையில்லை. மற்றது நீங்கள் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு கீழே ரிசப்ஷனில் ஒரு ஆள் இருந்து கொண்டே இருப்பார். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை வேண்டாலும் அவரை தொடர்பு கொண்டு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் வந்து இந்த டபுள் பெட் தான், இதுலேயும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து ஏசி தான். மற்றது எல்லா இடத்துலையும் வந்து சின்னதாக ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுக்கணும். இதை கவர்ற மாதிரி அந்த ஸ்ரீலங்கா அந்த டூரிஸ்ட்டை காட்டுற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருக்கு. மற்றது எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்குண்ணே. இந்த இதெல்லாம் போட்டு இருக்கு. அது எல்லா ரூமும் ஏசி தான், அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஏசிக்கும் நுண் ஏசிக்கும் வந்து அந்த விலைகளும் வந்து வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் இப்போ நானே சொல்லக்கூடாது, இப்போ தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு நிற்கிறேன்டா ஓகே. இப்போ சில பேர் 1 கிழமை 2 கிழமைக்கு நிற்கிறேன்டா அவைகளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கதான் வேணும். அப்படி கொடுப்பீங்களா? அதுகள் நீங்கள் விலை நிலவரங்கள் வந்து கதைச்சி பேசிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக சொன்ன விஷயம் இது செய்கிற காரணமே வந்து அப்போ நாங்கள் வேல் வந்து ஒரு இடத்துக்கு போய்க்க ரூம்களுக்கே வந்து கணக்கு செலவாகும். அப்போ அதுக்காண்டி இப்போ எங்களோட ஊர்களில் இருக்கிறார்கள் தங்களோட ஊருக்கு வரைக்கும் இப்போ எங்களோட வீட்டில் கொஞ்சம் மலிவாக வந்து தங்கக்கூடிய மாதிரி இருந்தால் தங்களுக்குமே சந்தோஷம்னு சொன்னவன். பெரிய ஹோட்டல் ரேஞ்சுக்கான விலைகள் எல்லாமே இல்லை, தனியாக அவரேஜான ஒரு விலை. ஒரு நடுத்தர குடும்பம் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. ஆனால் தரத்தில் குறைவு இருக்காது, விலையில் குறைவு இருக்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த விலைகளை வந்து அவையிலே வந்து குறைச்சி கொள்ளுவினோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டபுள் பெட் போட்ட ரூம் தான். இது வந்து ஏசி தான், ஏசியை போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். இதுலேயும் ஃபுல்லாக முதல் ரூமில் காட்டின மாதிரி இதே மாதிரி அங்காலேயும் ஒரு ரூம் இருக்குது. மொத்தம் வந்து 6 ரூம் இருக்குது. 7 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூம் வந்து ஃபேமிலி ரூம், ஃபேமிலியாக வந்தால் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. மேலே மொட்டை மாடியும் இருக்குது, அதுகளும் பாவிச்சு கொள்ளலாம். மேலே மொட்டை மாடி இருக்குது. அதில் இப்போ ஒரு சின்ன பார்ட்டி சின்ன ஃபங்க்ஷனல் செய்கிறேன்டா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுப்போம். அதில் இன்னும் நிறைய பிளான்கள் இருக்குது. ஸ்விம் பாத் மாதிரி செய்கிற ஜக்கூசி, மற்றது வாஷிங் மெஷின் இருக்குது ஒரு ரூமில். இப்போ கட்டாயம் நாங்களும் எதிர்நோக்கின விஷயங்கள் வந்து போகிற இடங்களில் சில பேர் 1 நாளைக்கு தங்குறாங்க 2 நாளைக்கு தங்குறாங்களுக்கு தேவைப்படாது. அப்படி இருக்க எங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராவல்ஸருக்கு கூடுதலாக ட்ராவலர் நீங்கள் ட்ரிப் போகிறவங்களுக்கு கட்டாயம் பார்த்து நாங்கள் ஈஸியாக போட்டுட்டு இருந்துருவோம். இல்லாட்டி ஊற வச்சு துவைக்கிறத. இப்போ வாஷிங் மிஷின் வசதியும் வந்து இங்கே இருக்குது, லோண்ட்ரி வசதியும் வந்து இங்கே இருக்குதுன்றதையும் வந்து குறிப்பிட்டு கொள்கிறோம். மற்றது இதுக்கு அங்கால வல்கனி இருக்குது, அதில் வந்து நார்மலாக நீங்கள் வெளியில் இயற்கையாக காற்று வேண்ட போகிறீங்களா, அதில் டேபிள்ஸ் எல்லாம் போட்டு அதில் சில் பண்ணலாம். மேலே போய் மொட்டை மாடியை பார்ப்போம், மேலே பார்க்கலாம். இப்போ மேலே மொட்டை மாடியில் நின்று நாங்கள் நேற்று தான் நான் கண்டேன், நான் சன்செட் பார்த்தேன். நாங்கள் சூரியாஸ்தமனம் பார்க்க நல்லா இருந்தது. அது நல்ல வியூ தான். நீங்கள் இயற்கையான நல்ல காற்று நல்லா இருக்கும்.
சரி இப்போ வர்றாக்கள் வந்து சில வேலை ரூமுக்குள்ளே இருந்து போர் அடிச்சுட்டா சில பேருக்கு வந்து வெளிநாட்டு சிம்லேயே வேறுக்கணும் அவைகளுக்கு வந்து வைஃபை வசதி இன்டர்நெட் வசதி இருக்கா? இன்டர்நெட் வசதி இருக்குது, அதை கனெக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வைஃபை வசதியும் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரூம்ல இருந்து நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்துக்கொள்ளலாம். யூடியூப் பாருங்க, வணக்கம் யூடியூப் சேனல் பாருங்க. மற்றது இன்னும் ஒரு பிரதானமான விஷயம் இருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு 2 பேரும் வந்து எங்களுக்காண்டி பாட போயிடும். அதை நீங்க கேட்க போறீங்க. நான் வந்து மேலே இருக்கிற மொட்டை மாடி இப்போ சூரியன் உச்சத்துக்கு நிற்குது. இறங்க சூரிய அஸ்தமம் இல்லாமல் நல்லா இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்க்க எப்படி இருப்பாங்க, இது ஒரு கோண்டாவில் மாதிரியே தெரியல. இங்கே நல்ல ஒரு கிராமி இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. மற்றது இதுலேயும் மேலே உங்களுக்கு மேலே பார்ட்டி செய்ய போகிறீங்க இல்லாட்டி டின்னர் எடுக்க போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலேயும் வந்து டேபிள்ஸுகள் வந்து போட்டு தருவீங்க. நம்ம என்ன வேறு இதில் என்னென்ன பிளான்ஸ் வரப்போகுது? இதில் நாங்கள் ஃப்யூச்சரில் இதில் வந்து ஒரு ஸ்விம் பாத் மாதிரி ஜக்கூசி மாதிரி வைக்கிற பிளான் அதுவும் செய்வோம். மற்றது பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ இதில் பார்ட்டி செய்கிறாண்டா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எப்படியும் வந்து நைட் பார்ட்டிக்கு தான் வந்து இது நல்லா இருக்கும். மற்றபடி வெதர் தெரியும், வெயில் தானே எங்கட வெயில் தானே எங்களுக்கு, அது நல்ல விட்டமின் டி. கூடுதலாக வந்து அங்கே பனி குளிர் இருக்கேக்க வந்து எங்களோட ஊருக்கு வெயில வேண்டுறக்காண்டியே வாரம், அதுக்கே வாரம். இப்படி வருங்காலத்தில் வந்து அப்படியான ஏற்பாடுகள்லாம். ஆனால் இதில் பின்னேரம் வந்து நின்றா நல்லா இருக்கும். சூரிய அஸ்தமனத்துக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கு. இங்கே வரங்க எப்படி இருக்காண்டு சுற்றியான வீடுகள்லாம் இருக்கு. ஆனால் இதில் இருந்து பார்க்க இந்த பச்சை பசையலண்டு அது விடியவில் இந்த குருவிகள சத்தங்கள் இதில் நின்று இந்த மாம்பழம் அது பக்கத்து விட்டு மாம்பழமோ இது எங்கடா அப்ப பிரச்சனையே இல்லை. இதுல இருந்தே வந்து வாங்க இது வந்து இல்ல எங்கட இல்ல பாத்தீங்களா, நீங்கள் தெரியாம கொள்ளாம ஆஞ்சிருக்கீங்க வாங்க. சரி, இப்படிதான் இருக்கு மேல பால்கனி. சரி, இப்போ நாங்கள் இவ்வளோ ரூம் பார்த்தோம்னா தான் இங்கால இருக்கிற ரூம்ஸ்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இல்லை. இதில் வந்து காமன் பாத்ரூம் தான் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். சில பேர் வந்து கேட்பீங்க என்ன நீங்கள் முதலே சொல்லலேன்னு. காமன் பாத்ரூம் ஒன்று தான் வந்து இதில் இருக்குது. ஆனால் நீட்டாக இருக்குது. இதுலேயும் வந்து ஹீட்டர் போட்டிருக்கு. மற்றது கொமட் வசதி இருக்குது. மற்றது இங்கால கண்ணாடி ஒன்று இருக்குது. இல்லை அழகாக இருக்குது. இதுல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரைக்கும் நினைச்சுக்கொண்டா கடை திறந்தா புதுதா பொருட்கள் வேண்டலாம். அதான் உடுப்பு கடை இருந்தா உடுப்பு வேண்டலாம், ஃபேன்சி கடை இருந்தா ஃபேன்சி ஐட்டம். அப்ப இதுக்கு நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு வரேன். அப்ப முதலாவது அண்ணே வந்து தொடங்கி விட்டேன். முதலாவது புக்கிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் கேட்டா இந்த புக்கிங் என்னது கேட்டா எங்களையும் வரட்டாம் வந்து தங்கிட்டு போய் கேட்டோம் ஒரு நாள் கட்டாயம் வருவா அண்ணே அவங்களோட. ரைட், இதுல நாங்க இதை காடையில இப்ப நீங்க இந்த ரூம்ஸுக்கு வெளியில வந்தீங்கன்னா இதுல இருந்து கதிரைகள் போட்டு எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, முக்கியமான நிகழ்ச்சி இந்த ஓடுறீங்க இங்க வாங்க. முக்கியமான நிகழ்ச்சி இந்த முக்கியமான பாட்டுக்கே வந்தேங்கிறோம். இப்போ எங்களுக்காக வந்து ஒரு பாடல் வந்து பாட போறீங்க. வெள்ளையா இருக்கா ரைட்டா இருக்கா உங்களுக்கு? என்ன இதை படிங்க. மைக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரதவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து படிக்கணும், இல்லாட்டி தனித்தனியா படிக்கணும். இல்ல நானும் பெரிய சிங்கர் தானே, எனக்கு அப்பா சொல்லுங்க. நீர் என்ன பாட்டு படிக்க? இல்ல புது பாட்டை படி. நான் முத்தமலை படிக்கிறேன். சரியா? முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், புல்லை இரவோ சொல்லாதுறவோ, இல்ல ஒரு வழி கேள்வியை இங்கு உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா
இன்னும் வரும் இந்த கதை எந்த கதை இன்னும் வரும் இந்த கதை எந்த கதை. சரி, நான் சொன்ன தந்த மாதிரி பாடுனீங்க. அந்த நானா அதுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த குரல்ல நமக்கு வர வேற இல்ல 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 எனக்கு தெரியாது. இல்ல இல்ல அடுத்ததான் சரி இல்ல இல்ல இன்னாலேடா. சரி, சந்தோஷம். உண்மையிலே இந்த குடும்பத்தோட நாங்களும் இன்றைய நாள் பொழுத வந்து கழிச்சது மறக்காம புக் பண்ணுங்க. உங்களுக்கு முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஒரு மருந்தை நீங்க இருக்கீங்க. அதை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு காலம் நாங்க வீட்டை வந்து உங்களோட டிவி உங்களோட வீடியோ இப்ப வெறும் பார்க்கண்டு இருந்து பார்க்கறாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு ரிலீஃப் சந்தோஷம் ரிலீஃப் ஆகுது. அப்படி இது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் அதான் உணர்வினோம். நீங்க தொடர்ந்து அப்படி வீடியோ போட்டு கேட்டாங்க. நாங்க அந்த அளவு பெரிய விஷயம் ஒன்றும் செய்யலை. நாங்க இங்க இருந்து போடுறோம். அது ஏதோ ஒரு வகையில ஊர்களில் விட்டு பிரிஞ்சிருக்க அவைகளுக்கு வந்து ஊர்வல ஞாபகங்கள் வரைக்க அது அந்த இது மூலியமா அது கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எங்களை ஒன்றுமே இல்லை. பொறுத்தவரையில அது எங்களுக்கு ஒரு நல்ல எங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுல ரிலீஃப் ஆகி நாங்கள் அந்த டைம் என்ஜாய் பண்றோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ஜாய் பண்ணினோம். மற்றது கணக்கு பேர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு தானே, வயலுக்கு வந்து இலங்கை என்ன மாதிரி இருக்கும், யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்கும், இப்படி இப்படி விஷயங்கள் இருக்காண்டு. இப்போ சில பேர் வந்து இப்போ எல்லாரும் வந்து இந்த கோயில்கள் இந்த இதை மாதிரி இந்த கிராமிய வாழ்க்கை விரும்ப வேண்டாம். சில பேர் வந்து அந்த ஒரு என்ஜாய் பண்ணுற அது இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ கட்டாயம் வாங்க. என்ன எல்லாரும் வாங்க வாங்க. நீங்க உங்களோட ஜெனரேஷனுக்கு வந்து என்ன சொல்றீங்க? கட்டாயம் வாங்க. இலங்கையில உண்மையா நாங்களும் தொடக்கத்துல நினைச்சோம் நாங்க பெருசா உண்டு அந்த கோயில் குளங்கள் தான் இருக்குதாண்டு. ஆனா உண்மையா நிறைய இடங்கள் எங்களோட இளம் சமுதாயம் பார்க்குற அளவுக்கு இடங்கள் இருக்குது அந்த என்ஜாய் பண்றதுக்கு. இடங்கள்ன்றதை தவிர பெரிய பெரிய கோஆபரேட் கம்பெனி எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி விரைந்து ஓடி வந்து கொண்டு இருக்குது. அதான் கட்டாயம். அடுத்த ஜெனரேஷன் வேண்ட சமுதாயம் வந்து இங்க வந்து டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை செய்தா இன்னும் நல்லா ஃபியூச்சர்ல அது நல்லா இப்போ நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ட்ரை பண்ணுவோம். வந்து ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பார்ட்னரா நாங்க போறோம். தொழில் ரகசியம் வழியில சொல்லுங்க. சரி, இதோட வந்து இந்த காணொளி முடிவு செய்யறோம். இறுதியா ஒரு 3 ஜெனரேஷன் அம்மா மகள் அங்கால பேத்தி 3 ஜெனரேஷன் சேர்த்து ஒரு பாட்டோட நிறைவு செய்யறோம். இலகும் மாலை பொழுதினிலே இறைவன் வந்தால் தேரினிலே யாரும் இதுவென்றால் இரவினிலாலே மாலையிட்டா இரவிலியாலே மாலையிட்டா இறைவன் அவனே அவனே எனும் தாழும் மொழி கேட்டே என் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டே.